ஹலோ டேடாட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு டேட் வந்து 24/7/26. நேற்று ஒரு ட்ரேடு ஒன்று கோல்டில் எடுத்திருந்தோம். அதோட ரிவ்யூ தான் இந்த வீடியோ. வாங்க டேரெக்டாக வீடியோஸ்குள்ளே போயிடலாம். இது இருக்கிறது வந்து கோல்டு சார்ட்டு 4 ஹவர்ஸ் டைம் ஃப்ரேமில் இருக்குது. இதுலேருந்து தான் டெரைவ் பண்ணி கொண்டு வந்தோம். எப்படி ட்ரேடு என்ட்ரி ஆனவங்க பார்க்கலாம். ப்ரைஸ் வந்து இங்கே பாருங்கள். இது வந்து ஒரு எம்எஸ்எஸ் ஆன இடம். இங்கே பாருங்க, இது லோ வச்சுச்சு, ப்ரைஸ் திருப்பி ரீட்ரேஸ்மெண்ட் ஆச்சு. ஸோ இந்த இடத்துல லிக்விடிட்டி பில்டாக இருக்கும். அதை தான் இந்த பிளாக் கலர் லைன் போட்டிருக்கேன். திருப்பியும் ப்ரைஸ் கீழே இறங்குச்சு. கீழே இறங்கிட்டு இங்கே பாருங்க, இங்கே ஒரு எக்ஸ்பெக்டட் லோ வச்சிருக்கா. இதுதான் நம்மளோட ஃபியூச்சர் டார்கெட்டாக இருக்கும். ஓகேவா? அது எப்போன்னு சொல்ல முடியாது. இதுதான் நம்மளோட ஃபியூச்சர் டார்கெட். ஓகேவா? ப்ரைஸ் திருப்பி அக்ரேசிவாக மேலே போச்சு. மேலே போனதுக்கப்புறம் ப்ரைஸ் கீழே இறங்குச்சு. ஓகேவா? நம்ம எங்கே ட்ரேட் பார்த்தோம் அப்படின்னா, இங்கே பாருங்க, இந்த இடம் தான். ப்ரைஸ் பாருங்க, இந்த இடத்துல இது வந்து ஒரு ஆன்லைன் ஆர்டர் பிளாக் மாதிரி இருக்கா. இங்கே பாருங்க, ப்ரைஸ் வந்து அழகா இதை எடுத்துட்டு ப்ரைஸ் எவ்வளோ பெரிய ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கு பாருங்க. இந்த இடத்துல எல்லாரும் என்ன நினச்சிருப்பாங்க அப்படின்னா, ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆனோடனே, ரிஜெக்ஷன் கேண்டில் இவ்வளோ பெருசு வந்தோடனே ப்ரைஸ் மேலே தான் போக போகுதுன்னு நினச்சிருப்பாங்க. இங்கே தான் நம்ம கான்செப்ட் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். நீங்கள் பாருங்க, இது நம்மளோட ட்ராப் ஏரியாவா. இது அப்படியே அடுத்த டைம் ஃப்ரேமில் மாற்றி பார்க்கலாம். 1 ஹவரில் பாருங்க, இதுதான் நம்மளோட ட்ராப்பு. ஓகேவா? 4 ஹவர்ஸில் இந்த ட்ராப் ஏரியா தான், 1 ஹவர்லேயும் ட்ராப். ப்ரைஸ் பாருங்கள் எவ்வளோ ரிஜெக்ட் ஆயிருக்கா. இதுக்கப்புறம் தான் நம்மளை என்ட்ரி பார்த்தோம். இப்போ இந்த ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆனதுனால இதோடைய லிக்விடிட்டி ஃபுல்லாக இந்த இடத்துல பில்ட் ஆகிருக்கும். இதுதான் நம்மளுடைய மேஜர் டார்கெட். ஓகேவா? இதுதான் டார்கெட்டுன்னு நம்ம ஃபஸ்ட்டு செட் பண்ணுறோம். ஓகேவா? செட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா, நான் பார்த்தப்போ ப்ரைஸ் கீழே ரிஜெக்ஷன் ஆகி ப்ரைஸ் கீழே வந்துட்டு இருந்துச்சு. ஸோ நான் எந்த இடத்துல ட்ரேட் போனேன் அப்படின்னா, சிம்பிளாக இந்த இடத்துல பாருங்கள், 1 ஹவரில் இந்த கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா. இந்த கேண்டில் வந்து இந்த கேண்டில் ஹை எடுத்துருந்துச்சு ப்ரைஸ். ஓகே, அப்போ இதுதான் நம்மளோட லிக்விடிட்டி பிளாக்னு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணோம். மார்க் பண்ணதுக்கப்புறம் எப்போ என்ட்ரி போனோம் அப்படின்னா, அடுத்தது டைம் ஃப்ரேமில் பார்த்தோம். 30 மினிட்ஸ்லையும் சரியாக கிளியர் கட்டாக கிடைக்கல. 15 மினிட்ஸ்லையும் இந்த இடத்துல சின்னதாக கன்சல்டேஷன் மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. ஓகே, அப்போ அடுத்தது டைம் ஃப்ரேமில் பார்க்குறப்ப 3 மினிட்ஸில் தான் நமக்கு ஒரு பர்ஃபெக்டான என்ட்ரி கிடைச்சிச்சு. இங்கே பாருங்க, இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷன் ப்ரைஸ் எடுத்துச்சா. ஸோ அதான் நம்மளோட லிக்விடிட்டி பிளாக். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த லோ எடுக்கிறதுக்கு முன்னாடி இங்கே பாருங்க, ஒரு இன்டர்னலாக ஒரு எம்எஸ்எஸ் பண்ணிச்சா. இங்கே பாருங்க, ஹை, இது ஒரு லோ, இது ஹை, திருப்பி லோ கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஹை எடுத்தால் தான் ப்ரைஸ் வந்து செல் போகணுன்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி இது வந்து ஒரு ரேஞ்ச் கன்சால்டேஷன் கூட நீங்கள் அஸ்யூம் பண்ணலாம். ஏன்னா இந்த இடத்துல எம்ஆர்எஸ் நடந்திருக்கு. அது இல்லாமல் இது ஒரு ரேஞ்ச் கன்சல்டேஷன் மாதிரி இருக்கா. ப்ரைஸ் அப்போ வந்து இதை எடுத்தாலும் நம்ம வந்து என்ட்ரி போயிருக்கலாம். நான் போனது இதை தான், இந்த இடத்துல தான். இது பாருங்க, ஒரு ரேஞ்ச் கன்சல்டேஷன் மாதிரி இருக்கா. ஓகே, இது எடுத்ததுக்கப்புறம் தான் நம்மளுடைய என்ட்ரி போகிற மாதிரி செட் பண்ணியிருந்தோம். அது இல்லாமல் இந்த இடம் பாருங்கள், இந்த ஹையை எத்தனை வாட்டி ப்ரைஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்குங்கிறத பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த ஹையை வந்து இங்கே 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 எல்லா டைமும் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தா. ஸோ நான் ட்ரேட் வந்து இந்த ஹை எடுத்தோடனே தான் ட்ரேட் செட் பண்ணியிருந்தேன். லிமிட் ஆர்டரே இந்த இடத்துலையே டேரெக்டாகவே போட்டுடலாம். இந்த இடம் போட்டு நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் வந்து இந்த ஹையை வச்சுருந்தோம். சிம்பிளாக பண்ணலாம். இதான் நம்மளுடைய செட்டப்ஸ். இதுதான் ஹை. ஓகேவா? இதில் இப்போ ஸ்மால் டைம் ஃப்ரேமில் என்ட்ரி எடுத்தாச்சு. நம்ம டெரைவ் பண்ணது வந்து 1 ஹவர் டைம் ஃப்ரேம்லேருந்து இந்த ட்ரேட் டெரைவ் பண்ணிடணும். ஸோ நம்மளுடைய டார்கெட் வந்து 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் செட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் செட் பண்ண வேண்டிய டார்கெட் வந்து எங்கே இருந்துச்சு அப்படின்னா, நான் எங்கே ஃபஸ்ட்டு செட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, சிம்பிளாக பாருங்கள், இந்த லோ தானே ப்ரைஸ் மேலே போச்சு. அப்போ வந்து இந்த இடத்துல பாருங்கள், இந்த லோவர் எக்ஸ்பெக்ட் ஆன மாதிரி இருக்கா ப்ரைஸு. ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து இதுதான் நம்ம மேஜராக ஃபோக்கஸ் பண்ண இடம். நான் ஃபோக்கஸ் பண்ண இடம் இந்த டார்கெட் தான். ஓகேவா? அடுத்த ஃபர்கட் டார்கெட் தான் இந்த டார்கெட். நான் என்ன நினச்சேன், இந்த ட்ராப்பில் எக்ஸ்பெக்ட் ஆகி கொஞ்சம் தூரம் மேலே போயிட்டு திருப்பியும் கீழே வரும்னு நினச்சேன். ஆனால் ப்ரைஸ் அக்ரெசிவாக இங்கேருந்தே கீழே வந்துட்டான். ஓகேவா? இந்த இடத்துல பாசிட்டிவ்ஸில் க்ளோஸ் பண்ணியிருக்கணும். இங்கே தான் நம்மளுடைய மேஜர் டார்கெட். இங்கே பாருங்கள், இதுதான் நம்மளுடைய மேஜர் டார்கெட். என்ட்ரிக்கு வந்து 3 மினிட்ஸில் போனோம். மேஜர் டார்கெட் பாருங்கள், இதே கிட்டத்தட்ட 1:10 ஆர்ஆர் வந்துருச்சு. கிட்டத்தட்ட 50 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு கோல்டில் கிடச்சிச்சு. இதுதான் அந்த ட்ரேடோட ரிவ்யூ. எப்படி ஹையர் டைம் ஃப்ரேம்லேருந்து டெரைவ் பண்ணி எப்படி ப்ரைஸ் வந்து லோயர் டைம் ஃப்ரேமில் என்ட்ரி போனோங்கிறது தான் மெயின். எல்லாரும் மெயினாக நினச்சிருப்பாங்க அப்படின்னா, இந்த ரிஜெக்ஷன் கேண்டலும் ப்ரைஸ் மேலே தான் போகுதுன்னு எல்லாருமே நினச்சிருப்பாங்க. அதுதான் கிடையாது. லிக்விடிட்டி கீழே இருந்துச்சு. இதுதான் நம்மளுடைய கான்செப்ட் பர்ஃபெக்டாக எப்படி ஒர்க் ஆகுங்கிறதுக்காண்டி தான் இந்த ட்ரேடு. இது லைவ்லேயே எடுத்திருந்தேன். இதோட இமேஜ் வேணால் நான் இந்த வீடியோ முடிஞ்ச உடனே பின்னாடி ஆட் பண்ணுறேன்.
எப்படி முன்னாடியே ட்ரேட் எடுக்க போகிறதுக்கு முன்னாடியே அதை மார்க் பண்ணிங்க. அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி எடுத்திருந்தேங்கிறத இமேஜ் இருக்குது. அந்த இமேஜும் இந்த வீடியோஸ் லாஸ்ட்டில் நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். புரியலன்னா திருப்பி திருப்பி பாருங்கள். இதோட பேசிக்ஸ் வீடியோஸ்லாம் என்னோட சேனலில் இருக்குது. அதையும் எப்படி ட்ரேட் எடுக்கிறோங்கிறதையும் பாருங்கள். ஃபர்தராக ஏதாவது டவுட்ஸ்னால் மட்டும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் நன்றி.